வணக்கம். என்ன வணக்கத்துல ஒரு திமிரு தெரியுது? ஆமாண்ணே, எங்க அண்ணனுக்கு கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்துட்டாங்களே. சந்தோஷமான விஷயம் தானே அது? அதுக்கு தான் சேல் பண்ண வந்திருக்கேன். சேல் பண்ண வந்திருக்கியா? ஏமா கவர்மெண்ட்ல கொடுத்த லேப்டாப் யாராவது சேல் பண்ணுவாங்களா? இந்தாங்க லேப்டாப் 40,000 ரூபாய். நீங்க கேஷா ஜிபேவா சொல்லுங்க. நீ வந்து சேல் பண்ணணும்னு முடிவு பண்ற, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த 2026ல கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப் வந்து ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல்ல இருக்கு. அதாவது டெல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15 இன்ச்சில் இருக்கு, ஏசர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 14 இன்ச்சில் இருக்கு, ஹெச்பி எடுத்துக்கிட்டோம்னாலும் 14 இன்ச் இருக்கு. ஆனா எல்லாமே சேம் ஸ்பெக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிற கேள்வி, ஆனால் கவர்மெண்ட் லேப்டாப் வந்து 10,000 ரூபாய்க்கு வருது வாங்கலாமா, 15,000 ரூபாய்க்கு வருது வாங்கலாமா, 17,000 ரூபாய்க்கு வருதுன்னு, ஆனால் 20,000 ரூபா சொல்கிறாங்கண்ணே அந்த லேப்டாப்லாம் நான் வாங்கலாமா, அது வந்து ஒர்த்தா அப்படின்ற கொஸ்டின் வந்து தொடர்ந்து எனக்கு வந்து 2-3 பேர்னாச்சும் டெய்லி கேட்டுடுறீங்க. அதனாலதானே உங்ககிட்ட வந்து இருக்க லேப்டாப்பை விற்கலான்னு. அதுதான் சொல்றேன், நீ லேப்டாப்பை விற்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லேப்டாப்பை சேல் பண்ணணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லேப்டாப்போட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்போ நம்ம இப்போ கவர்மெண்ட் கொடுத்த எல்லா லேப்டாப்பும் வந்து நியூ லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் லேப்டாப்ல வந்து என்னென்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அதாவது 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்கம்மா. ஒன்று வந்து Ryzen 3ல ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து i3ல கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் காமனாக எல்லாமே ஒரே விஷயம்தான். ஏன்னா ரேமை பொறுத்தளவு 8 GB, ஆனால் அதை வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியாது, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்டியை பொறுத்தளவு 256. இது எல்லாத்துக்குமே வந்து காமனான ஒரு விஷயம்தான். இங்கே எங்கே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, டெல்லை பொறுத்தளவு டிஸ்பிளே வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே 15.6ல கொடுத்துருக்காங்க. அதே ஹெச்பி எடுத்துக்கிட்டோம்னா 14 இன்ச்சு ஹெச்டி டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து அந்த கான்ஃபிகரேஷன் ஸ்பெக் அப்படின்றது இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு நியூ லேப்டாப் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பையும் எடுத்துக்கிறேன். 2 ப்ராசஸரையும் வச்சு, அதாவது கவர்மெண்ட் லேப்டாப்போட ப்ராசஸர், நியூ லேப்டாப்போட ப்ராசஸர் ரெண்டுத்தையும் வச்சு நியூ லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம். அதாவது டெல் இன்ஃபிரான் AMD Ryzen 3 7320U 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க, 512 GB SSD, ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. 41,890 ரூபா வருது. நான் உங்கள்கிட்ட 40,000 ரூபா தானே நான் கேட்குறேன். 40,000 ரூபாயா? ஏமா நல்லா கவனிச்சிக்க. அதாவது டெல்லோட கவர்மெண்ட் லேப்டாப்பில் கொடுத்ததும் இதுவும் வந்து சேம். ப்ராசஸரை பொறுத்தளவு ரெண்டுமே சேம், எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ரேமை பொறுத்தளவு இதில் DDR4, அதில் LPDDR4 கொடுத்துருக்காங்க. நீ வந்து நாளைக்கு ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணணும்னா, இப்போ இந்த மாதிரி பிராண்டட் லேப்டாப் நம்ம வாங்கும் பொழுது நம்ம வந்து ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணிக்கலாம், ரேம் வேணும் அப்படின்னா. அது ஒரு ஸ்பெசிலிட்டி இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து 512 GB வந்து SSD கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் லேப்டாப்பை பொறுத்தளவு 256 SSD தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓரளவு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து 41,890 ரூபா கொடுத்துருக்காங்களா, இதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை லெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 35,000 ரூபா வைப்போம். நம்ம ஒரு டெல் கவர்மெண்ட் லேப்டாப்போட ஒர்த்து வந்து 35,000 ரூபாய். ஹெச்பியை பொறுத்தளவும் அதே சேம் ப்ராசஸர் தான். AMD Ryzen 3 7320U 8 GB ரேமு, DDR4 கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 38,500 ரூபா வருது. அப்போ இதில் 38,500 வச்சிருக்காங்க. நம்ம அப்படி எப்படி கழிச்சு ஒரு அமௌண்ட் போட்டோம் அப்படின்னா ஒரு 30,000 ரூபானே வைப்போம். அப்போ ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதோட ஒர்த்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 30,000 ரூபாய். நெக்ஸ்ட் வந்து ஏசர் பார்ப்போம். ஏசரை பொறுத்தளவு Ryzen 3ல வந்து நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். Ryzen 3ல ப்ரைஸே அங்கே இல்லை, அதாவது லேப்டாப்பே இல்லை, நியூ லேப்டாப்பு அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஆனால் எனக்கு i3க்கு ப்ரைஸ் மாட்டிடுச்சு. i3யை பொறுத்தளவு என்ன அப்படின்னா 33,985 ரூபா வருது. கிட்டத்தட்ட ரெண்டும் சேம் ஸ்பெக், 8 GB ரேம், 256 SSD, i3 N305 சேம் ப்ராசஸர். அப்போ இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பை நீங்கள் போய் ஒரு ஷோரூமில் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா 33,000 ரூபாய் வரும். ஏசர். அப்போ ஏசர் கவர்மெண்ட் லேப்டாப்போட ஒர்த்து எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 33,000 ரூபாய். என்னென்ன கொங்கத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? கொங்கத்தனமா பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. நான் உங்கள்கிட்ட இந்தாங்க லேப்டாப், எனக்கு 40,000 ரூபா கொடுங்க. 40,000 ரூபா கொடுங்கண்ணா. அதாவது கவர்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டுக்காக கொடுக்குற லேப்டாப் இது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விஷயம் நான் உனக்கு சொல்கிறேன். அதாவது VAO அப்படின்னு சொல்லி உங்கள் ஊருக்குள்ளே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து லேப்டாப் வந்து கொடுப்பாங்க. அந்த லேப்டாப்பை VAO வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது என்னன்னா அந்த லேப்டாப் வந்து கரெக்டாக வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அவங்க எப்படி ஒர்க்கிங் கண்டிஷனில் கொடுத்தாங்களோ அதே ஒர்க்கிங் கண்டிஷனில் கொண்டு வந்து கொடுக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்கேஸ்
நாளைக்கே ஒரு ரூல் போடுறாங்க கவர்மெண்ட், இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பை வந்து சேல் பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்கள் அந்த தேர்ட் இயர் முடித்த பிறகு அந்த லேப்டாப் வந்து காலேஜில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடணும்னு ஒரு ரூல் ஒன்று போடுறாங்க. போட மாட்டாங்க. சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூல் மாற்றி விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் போயிட்டு உங்களால் வந்து 40,000 ரூபாய் 30,000 ரூபாய் கொடுத்து ஒரு லேப்டாப்பை வாங்கிட்டு இருக்க முடியாது. யோசிக்கணும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கவர்மெண்ட் லேப்டாப் வந்து சேல் பண்ணாதீங்க. நான் ஏன் இவ்வளோ விஷயமும் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே இவ்வளோ ஒர்த்து உள்ள ஒரு லேப்டாப்பு. ரெண்டாவது 2026 கொடுத்த லேப்டாப் எல்லாமே ஒர்த்துன்னு தான் நான் சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. பசங்களுக்கு நல்லா அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நீங்கள் சேல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா திடீர்னு இப்போ போயிட்டு ஒரு 40,000 ரூபாய் கொடுத்து ஒரு லேப்டாப் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். அது ஒரு பெரிய அமௌண்ட். அதனால என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டுக்குன்னு கொடுத்தது. திடீர்னு அவங்க திரும்ப கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்க என்ன பண்ணுவீங்க நீங்க? அது எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்த லேப்டாப்பை கவர்மெண்ட் திருப்பி கேட்பாங்க? கவர்மெண்ட் ரொம்ப தங்கமான மனுஷக்காரங்கண்ணே. அவங்க இந்த கொடுத்த வாக்கையும் கொடுத்த பொருளையும் திருப்பி வாங்குற பழக்கமே கிடையாதுண்ணா அவங்களுக்கு. திருப்பி என்ன உனக்கு என்னங்க லேப்டாப் என்ன ரஜினியா கொடுத்தாரு? கொடுத்தது கவர்மெண்ட். நீ பேசியிருக்கிறது ரஜினி டயலாக். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதாவது நீ வந்து இந்த லேப்டாப்பை வந்து என்கிட்ட கொடுக்கணும், இதை நான் காசு கொடுத்து உங்ககிட்ட வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து நான் எங்க போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லி நீ ஆசைப்படுற அப்படின்றது எனக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சு. எங்கன்னா சச்சா எங்க போய் இப்படி நினைச்சிட்டீங்களே? உங்க கருத்தை நான் ஏத்துக்கிறேன். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே. கண்டிப்பா நான் இந்த லேப்டாப்பை யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணி இன்னும் ஒரே வருஷத்துல ஐடி கம்பெனில ஜாப்ல உட்காரலன்னா பாருங்க. சரி, இப்போ நீ என்ன படிச்சிட்டு இருக்க? 8th படிச்சிட்டு இருக்கேன். 8th படிச்சிட்டு இருக்கியா? அப்ப லேப்டாப் யாருது? எங்க அண்ணனோடதுண்ணே. அதான் சேல் பண்ண வந்தேன். சேல் பண்ண வந்தது உங்க அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியவே தெரியாது. அவன் வீட்டுல இருக்கானே. ஆஹா.